கருத்துரிமைக்கு எதிரான செயல் இது. எதுங்க கருத்துரிமை? காவேரி தண்ணீர் பிரச்சனையை பற்றி போராடுறேன்னு சொல்லிவிட்டு நடிகையையும் முதல்வரையும் தவறாக பேசுறது தான் கருத்துரிமையா? இவங்க எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் வச்சாங்களோ அதை விட்டாங்க. இப்போ பிரச்சனை பூரா கர்நாடகா மேலேயோ ஒன்றிய அரசு மேலேயோ இல்லை, ஃபுல்லாக டிவிக்கே அட்டாக் தான். டம்மி முதல்வர், ரீல்ஸ் போடுற பைத்தியங்கள், அமைச்சர். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது. இவங்க பேசாத பேச்சாங்க. ஜெயலலிதாவை பெண்ணென்றும் பாராமல் இதே காவேரி நீர் பிரச்சனையில் என்னெல்லாம் பேசியிருக்கான். துரைமுருகன் துச்சாதனா மாறினார் இல்லை? இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம பார்த்தது, விட்னஸ் பண்ண ஐ விட்னஸ் தானே. கருணாநிதி அவர்களே ஒரு சில நேரம் இந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லி வல்கராக பேசுவார். அதாவது டிஎன் அனந்த நாயகின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க திராவிட நாடு எங்கே போச்சு கோரிக்கை, உங்கள் கோரிக்கை எங்கே போச்சுன்போது ஆபாசமாக சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட பைசா வாங்கி நடித்தாலே நம்ம முதலாளி, அவன் நம்ம தாத்தா நம்ம அப்பா உட்காந்த நாட்காலில் உட்காந்துட்டு நம்ம அவன் கீழே இருக்கணுமா அப்படின்ற ஒரு மோசமான ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறதால தான் யார் கூடலாம் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணி இந்த ஆட்சியை கவுத்துடணும், 6 மாதத்தில் தேர்தல் வரணும்னு பேசுகிறாங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று தஞ்சாவூரில் நடந்த அந்த கூட்டத்தில் அவர் பேசிய ஒரு பேச்சுக்காக. ஆனாலும் இதை பற்றி பேசும்போது இருவேறு கருத்துக்கள் இருக்குது. அவர் பேசியது தவறு, ஆனால் கைது நடவடிக்கை என்பது அவசியமா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆகிடுச்சு. 2:15 மணிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விசாரிக்கும் போது அரசு தரப்பை சொல்லிடுச்சு, எங்களுக்கு அவரை ரிமாண்ட் பண்ணோன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு சட்டசபை பட்ஜெட் செஷன்லாம் இருக்குது, அதனால் விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம், விசாரித்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் வந்தது, விசாரிச்சுட்டு இன்றைக்கே அனுப்பிச்சிடணும், அவரும் பாஸ் பண்ணிட்டார் ஆர்டர், இன்று இரவே அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய கைது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க, விசாரணை முடியும் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் அது ஒன்றும் ரிமாண்டெல்லாம் வராது. லோக்கல் ஸ்டேஷனில் இருந்தால் இங்கே கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. தஞ்சாவூர் நடந்த அதாவது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் தஞ்சாவூரில் தானே நடந்தது. அதனால் அங்கே தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த தாவேக்கா மகளிர் இது. சார், அதாவது அரெஸ்ட்டுன்றது பொதுவாகவே தவிர்க்கணும் சார், தப்பு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரும் ஓட போகிறதில்ல, ஒளிய போகிறதில்ல. ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படி கேஸ் போட்டுட்டு அது பாட்டு நடக்கும், ஆனால் அடுத்தது தப்பு பண்ணுவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக ஆபாசமாக பேசுறது, அவங்கள கொச்சையாக பேசுகிறத இந்த அரசு குறிப்பாக விஜய் விரும்புறது இல்லைங்க. அவரை பேசினா கூட அவர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, மோசமாலாம் விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் யாரையும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக, அதாவது வன்மத்தை பேசுகிறவங்க, ஆபாசமாக அருவருக்கத்தகையில் பொதுவெளியில் பேசுகிறவங்கள யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவர் பெரிய ஆள், அவர் முன்னாள் துணை முதல்வர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர்னால் அப்போ அவர் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்கணும். ஸோ நீங்களே கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, கடுமையான விமர்சனம் பார்த்தேன். அதாவது ஒரு திமுகவினுடைய வளர்ந்து வரும் தலைவர் அவர், அடுத்த தலைவர் ஸ்டாலினுக்கு அப்புறம்னு அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய பேச்சு எவ்வளோ முதிர்ச்சி இருக்கணும். எதிர்க்க இருக்கிறவங்க கத்தலாம், தொண்டர்கள் கத்துறது அவங்கள நீங்கள் சரி பண்ணணும். விஜய்கிட்ட நான் பாராட்டுவேன். விஜய் ஆட்கள் இந்த மாதிரி ஏதாவது கத்தனாங்கன்னா எதிராளிகளை, எதிர்க்கட்சி தலைவர்களை அப்படியே ஒரு முறைப்பார், அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போது நம்ம மேலே இருக்கிறவங்க, தலைமையில் இருக்கிறவங்க கட்டுப்படுத்தணும், நெறிப்படுத்தணும்.
நாமளே நெறி இல்லாமல் போனோம்னா அப்புறம் யார் இந்த இயக்கத்தை சரி பண்ணுவாங்க? ஸோ காவேரிக்கும் அந்த நடிகைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை அவங்களுக்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தேவையில்லாமல் ஏன் அவங்கள இழுக்கிறீங்க? அவங்க ஏதாவது காவேரி பற்றி தமிழ்நாட்டுக்கு எதிராக கருத்து சொல்லியிருந்தா கூட பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க ஒரு திரைத்துறை இல்லை இருக்கிற ஒரு நண்பர்ன்ற முறையில் உங்களுக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்கும் திரைத்துறையில் இருந்தவர் தானே, அதான் சொல்கிறேன், அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அதாவது என்னென்னா, ஒருத்தர் மேலே நமக்கு கோபம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் போட்டு தள்ளுவோம். இவங்க எதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் வச்சாங்களோ அதை விட்டாங்க. இப்போ பிரச்சனை பூரா கர்நாடகா மேலேயோ ஒன்றிய அரசு மேலேயோ இல்லை, ஃபுல்லாக டிவிக்கே அட்டாக் தான். டம்மி முதல்வர், ரீல்ஸ் போடுறோம் பைத்தியங்கள், அமைச்சர். ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடாது. உங்கள் கட்சியிலே அதுக்குன்னு சில பேரை வளர்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள். இப்போ நாம் தமிழரில் எல்லாரையும் பேச விட்டுருக்கேன். இப்போ சீமானே பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன். இப்போ லேட்டஸ்ட்டாக குரோம்பேட்டை பல்லாவரத்தில், அதனால் அப்போ அவரே அந்த லெவலுக்கு வந்துட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசணும். அப்படி பேசலை அப்படின்னா அதுக்கான விளைவு நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். உடனே ஜனநாயகம் இல்லை, கருத்து இது கருத்து சுதந்திரமா, பேச்சு சுதந்திரமா? இல்லை, அவர் நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, காப்பி பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்க அப்படின்றாரு. இதுவே எவ்வளோ பெரிய பொய் ஏங்க. நீங்களும் நானும் நேரலையில் பார்த்தோம். மெயின் தொலைக்காட்சிகள் ஒளிபரப்புன சமூக ஊடகம் கூட இல்லை, புதிய தலைமுறை, பாலிமார் எல்லாமே ஒளிபரப்பியிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். அப்போ அதான் இன்னமும் அவர் தப்பை உணரலை பாருங்கள். எனக்கு வருத்தமே என்னன்னா, இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துருக்குது. பாவம் முதல் முறையாக நான் ஏசியில் அவரை கூப்பிட்டு போகிறாங்க ரோடு வழியாக, இந்த வெயிலில். பாவம் சொகுசான வாழ்க்கையில் இருந்தவர் தானே. இப்போ அவரை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணல, ஆனால் அவருடைய மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு இல்லை. இப்போ ஃபுட்டு வந்து போலீஸ் தானே தயார் பண்ணி கொடுக்குது. இப்போ அவர் எவ்வளோ நல்லா ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இல்லை அவர். ஸோ கஷ்டம்தான் அவருக்கு. அவர் ஒன்றும் அப்படி பார்த்தா சிறைச்சாலையில் விசாரணை இல்லாமலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு உணர வைக்கணுங்கிறதுக்காக இந்த இல்லை, உணர வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி குற்றங்களை செய்கிறவங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆக்ஷன் வரும்ன்றதை காட்டுறதுக்காக தான். பயங்காட்டுற, அதாவது பயந்துட்டார் விஜய், அதனால தான் வந்து அரெஸ்ட் இல்லைன்னு கவர்மெண்ட் வக்கீலே சொன்னார் அப்படின்னா, அவர் பயப்பில்லை, உங்களுக்கு பயத்தை காட்டியிருக்கிறாரு. இனிமேல் thus far no further ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் எல்லை. நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்கள், என் ஆட்சியை விமர்சனம் பண்ணுங்கள், என்ன ஒன்று அமைச்சர்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெண்ணை வந்துட்டு பொது வெளியில் அருவருக்கு அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இவங்கெல்லாம் ரொம்ப சிக்கலில் மாட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம் வேறு நடக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக இவரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், மகளிர் அவங்க சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்குது. பண்ணுவாங்க இல்லைங்க. நீங்கள் ஒரு தகாத விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களை எதிர்க்கிறவங்கெல்லாம் அதை எடுப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் பண்ண மாட்டிங்களா? விஜய் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பேசிட்டாருன்னா விட்டுருவீங்களா? தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா? அதனால் என்னை கேட்டால் இதில் தப்பு பண்ணது வந்துட்டு இவர் தாங்க, உதயநிதி. தப்பு பண்ணால் திருந்த பார்க்கணும், அவ்வளோதான். திருத்த வைக்கிறாங்க உங்களை. இனிமேல் குறைஞ்சபட்சம் யோசிப்பார்ல, இந்த மாதிரி லூஸ் ஸ்டாக்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பார். அவர் யோசிப்பாருங்கிறத விட கூட இருக்கிறவங்க எல்லாரும் யோசிப்பாங்களா? ஆமாம், யோசிக்கணும். இது பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ரெண்டாவது வந்துங்க, பெண்களை, த மாடஸ்டி ஆஃப் தி உமன், பெண்களுடைய கௌரவத்துக்கும் அவங்களுடைய இதுக்கும் வந்து களங்கம் கற்பிக்கிறத பேசக்கூடாது. பர்சனல் லைஃப்பில் 1000 பேருக்கு 1000 இருக்குங்க. நம்ம யோகியமா? நம்ம தாத்தா நம்ம அப்பா எல்லாம் யோகியமா? இதெல்லாம் நம்ம அரசியலில் கொண்டு வந்து திராவிட இயக்க பரம்பரையில் வந்த எங்களை வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு. இவங்க பேசாத பேச்சாங்க. ஜெயலலிதாவை பெண்ணென்றும் பாராமல் இதே காவேரி நீர் பிரச்சனையில் என்னெல்லாம் பேசியிருக்கான். ஆபாசமாக அந்த வெற்றி கொண்டான். ஆமாம், இந்த தீப்பொறி ஆரம்பங்கள்லாம் வாயை திறந்தாங்கன்னா தீ தான், ஆபாச தீ, அருவருக்கத்தக்க தீ. இதை எந்த தலைவராவது கேட்டிருக்காங்களா? எந்த தலைவராவது மேடையில் உட்காந்து இதே உதயநிதி கைச்சட்டி
சிரிச்சு ரசிக்கிறத சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது நான் பார்த்துருக்கேன். கருணாநிதி அவர்களே ஒரு சில நேரம் இந்த மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லி வல்கராக பேசுவார். அதாவது வந்து டிஎன் அனந்தநாயகின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க வந்து திராவிட நாடு எங்கே போச்சு கோரிக்கை, உங்கள் கோரிக்கை எங்கே போச்சுன்போது ஆபாசமாக சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. நாடாவை அவிழ்த்து அப்புறம் இதெல்லாம் இது ஒரு ஜீனில் இருக்கிற கோளாறுன்னு நினைக்கிறேன். பெண்களை வந்து ஏன் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? ஆமாம், நாங்கள் வந்து தேசிய ஒற்றுமையில் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, கைவிட்டுட்டோம், திராவிட நாடு தனி நாடு பிரிவினை சொல்லிட்டு போனால் தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அதை விட்டு நாடாவை அவர் உள்ள தூக்கி பாருன்னா, அதுவும் ஒரு பெண் எம்எல்ஏ கிட்ட. ஏன் ஜெயலலிதா ஒரு எதிர்கட்சி தலைவியாக தானே இருந்தாங்க, அப்போ என்ன பண்ணாங்க? அந்த துரைமுருகன் துச்சாதனா மாறினார் இல்லை? இதெல்லாம் நம்ம காலத்தில் நம்ம பார்த்தது, விட்னஸ் பண்ண ஐ விட்னஸ் தானே. அதனால் வந்து பெண்களை வந்து எப்போவுமே வந்து திமுக பெண்கள் ஓட்டு இல்லாமல் போனதால் தான் இந்த பெண்கள் உரிமை தொகையை அவங்க கொண்டு வந்தது. நார்மலாக பெண்கள் ஓட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் அதிமுக தாங்க இருக்கும். அந்த ஓட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆனதுக்கு காரணமே இந்த பெண்கள் உரிமை தொகை தான் 2021. இப்போ அதுவும் போச்சு. இப்போ அதை தக்க வைக்கணும் இல்லை, அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. இப்போ விஜய் வந்தவொன்னும் நேச்சுரலாக பெண்கள் இளைஞர்கள் கோர் ஓட் பேஸ் ஆகிப்போச்சு. அப்போ எவ்வளோ சேலஞ்சு இருக்குது உங்களுக்கு. முன்னை விட அதிகமாக பெண்களை நீங்கள் வந்து இது பண்ணணும்ல. இவன் பாருங்கள் என்ன பேசுகிறாங்க பெண்களை. எந்த பெண்கள் இதை ரசிப்பா? கொஞ்சம் யோசி. உங்கள் வீட்டில் அவர் வீட்டில் இருக்கிற மனைவியே இதை ரசிப்பா? அவங்களே திரைத்துறை சார்ந்தவங்க, அவங்களும் 2 படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். இல்லை, இதில் இப்போ ஆர்எஸ் பாரதி இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ அறிவாலயத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களெல்லாம் பற்றி நாங்கள் பேசாத பேச்சா? அப்போல்லாமல் நான் எம்எல்ஏ 16 கேஸ் 46 கேஸ் இருக்குது சொன்னேன். 16 கேஸ் இருக்குது, என்னை யாரும் கைது பண்ணவே இல்லை, இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய தவறு. அதாவது அப்போல்லாம் இருந்தவங்க வந்து பண்ணலை, அதனால் இது ஒரு தப்பு இல்லைன்ற மைண்டுக்கு வந்துட்டார். இப்போ அதுக்காகவே இப்போ பண்ணது ரைட்டுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இனிமேல் வந்து நாங்கள்லாம் அதெல்லாம் பேசியிருக்கோம், அப்போல்லாம் யாரும் டச் பண்ணல, ஐயோ பேசினா டச் பண்ணுவாங்க போல இருக்கு. இவங்களுடைய கட்சி பதவி ஆட்சி பதவியை பார்த்து கொஞ்சம் பேர் கம்முன்னு இருக்கலாங்க. விஜய் இஸ் ஏ நோ நான்சென்ஸ் மேன். அவர் இதெல்லாம் சகிச்சிக்க மாட்டார், எவனாக இருந்தாலும் தூக்கி போடுற ஆள். அதனால் இவங்க கொஞ்சம் இனிமேல் பதமாக இருந்துக்கணும். விமர்சனம் பண்ணலாம், அரசுக்கு எதிரான விமர்சனத்துக்கோ அவர் முதல்வருக்கு எதிரான விமர்சனத்துக்கோ அவர் தடை பண்ணல. ஆனால் பொது வெளியில் பெண்கள் இது போல் மற்ற பாதிக்கப்பட்ட பழங்குடி தலித்துகள் இவங்களெல்லாம் பண்ணால் அவர் பொங்கி எழுவார். அதை தான் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்குறேன். இதை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு பட்ஜெட் வர போகிறதுனால பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள முடியாமல் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இதுக்கு முன்னால் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கைது செய்தாங்க. இது போன்ற தொடர்ச்சியாக திமுகவை பயமுறுத்தும் வேலைகளுக்கெல்லாம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய தொடர்ச்சியாக. நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? காஸ் அண்ட் எஃபெக்ட், எது காரணம் எது விளைவு சொல்கிறாங்க. காரணம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு முதல்வர் ஆர்எஸ் பாரதி மேடையில் உட்காந்துட்டு இருக்கிறாருன்றதுக்காக அந்த மார்க்கண்டேயன் கையை உடைப்பான் காலை உடைப்பான்லாம் பேசுறியா அவன் இவன்னு. அப்போ அந்த ஆர்எஸ் பாரதி தலைவராக இருந்துக்கிறவர் தன் கடமையை செஞ்சு இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் அப்படின்னு திருத்தி இருந்தா அவன் திருந்தி இருப்பான். இல்லை, அவரே சொல்கிறாரு நான் கேவலமாக பேசியிருக்கோம், யாரும் இது வரைக்கும் பண்ணலைன்னு அவரே சொல்கிறார். அதாங்க, அதனால் அது சரியாயிடுமாண்ணா? எவனோ ஒருத்தன் வந்து அதெல்லாம் சரியில்லைன்னு பேசுவான்ல, சட்டம் இருக்குல்ல. அதனால் யாருக்கும் லைசன்ஸ் கிடையாதுங்க யாருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறதுக்கோ, யாரையும் பொதுவெளியில் அசிங்கமாக அவமானப்படுத்துறதுக்கோ யாருக்கும் லைசன்ஸ் கிடையாது. நீ எவ்வளோ வாட் எவர் மீபி, நீ பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்கவுங்களுக்கு உண்டையான மரியாதை இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ண முடியாது. எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, நான் என்ன வேணால் பேசுவேன்னா அது உங்கள் வீட்டில் பேசிங்க. அதுதான் சொல்கிறாங்க, கருத்துரிமைக்கு எதிரான செயல் இது. எதுங்க கருத்துரிமை? காவேரி தண்ணீர் பிரச்சனையை பற்றி போராடுறேன்னு சொல்லிவிட்டு நடிகையையும் முதல்வரையும் தவறாக பேசுறது தான் கருத்துரிமையா?
நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ரொம்ப சிரிப்பாக இருந்தது எனக்கு. அந்த பேனர் பின்னால் வச்சுருந்ததில் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது இந்த போராட்டத்துக்கான கோரிக்கைகளில் ரெண்டாவதோ என்ன 3 வச்சுருந்தாங்க. அதில் ரெண்டாவது கோரிக்கை என்னென்னா, மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய, அப்படின்னா தடுக்க தவறினா அங்கே கட்டிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆமாம், அதான அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச தமிழ். ரைட்டு. 75 நாள் அப்படின்னு சொல்றது கட்ட கூட என்னங்க இந்த முயற்சினா எப்போங்க இருக்கு? நான் என்ன சொல்லேன்னா, இந்த ஆட்சி வந்து 75 நாள் தான். அது ஒரு கக்கூசை கூட கட்ட முடியாது இல்லையா? ஒரு அணையை கட்ட முடியுமா இவங்க ஆட்சியில்? அப்போ எவ்வளோ பொய்யான ஒரு விஷயத்தை இவங்க ஒரு கோரிக்கையாகவே வச்சுருக்காங்க. அது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களால் முழுசாக இன்னும் பொறுத்துக்க முடியலன்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் வன்மம். 2019 தான் சித்தாராமையா முதல்வராக இருந்தார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அவர் தான் ஃபஸ்ட்டு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் மேகதாதுக்காக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி வச்சார், சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு. அதுலேருந்து தான் ஃபுட்பால் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போன மாதம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லை, அது இல்லை, இது வயலேஷன் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு. ஸோ 2019 இன்னி வரைக்கும் அது வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அப்ரூவல் ஆகலை. அதை வந்து விஜய் தான் தடுக்க தவறிட்டார்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ கேலி கூத்து! இப்போ அவ்வளோ வன்மம் இருக்குங்க. சரி, நேற்று மீட்டிங்கில் நீங்கள் மத்திய அரசை எதிர்த்தோ, அதனுடைய பாரபட்சமான போக்கை எதிர்த்தோ, கர்நாடக அரசை எதிர்த்தோ ஏதாவது பேசியிருப்பீங்களா? எல்லாமே தாவேக்காவுக்கு எதிராக தான். தாவேக்கா இல்லை, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக. டம்மி முதலமைச்சர்ன்றீங்க. அவர் மட்டும் அங்கிள் அப்படின்னா உடனே பொங்கி எழுந்து என்ன இப்படி சொல்லலாம்? அங்கிள் ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டில், அதுக்கப்புறம் அவர் சிஎம் சார்னு மாற்றிக்கினார். ஸோ அதனால் வந்துங்க, அதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட பைசா வாங்கி நடித்தால் நம்ம முதலாளி, அவன் வந்து நம்ம தாத்தா நம்ம அப்பா உட்காந்த நாட்காலில் உட்காந்துட்டு நம்ம அவன் கீழே இருக்கணுமா அப்படின்ற ஒரு மோசமான ஈகோயிஸ்டுக்காக இருக்கிறதால தான் யார் கூடலாம் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணி இந்த ஆட்சியை கவுத்துடணும், 6 மாதத்தில் தேர்தல் வரணும்னு பேசுகிறாங்க. இதை யாருங்க சகிச்சுக்குவாங்க? இப்போ அவங்கள விட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. நக்கீரன், கோபால் போன்றவங்க எல்லாம் இது வந்து மிகப்பெரிய அந்த பேச்சே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில். நான் பார்த்தேன், நான் பேசுகிறது அது சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை அது ரெட்ட அர்த்தத்தில் சொன்னார். சொல்லிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்காக நான் காவேரியை சொன்னேன் அப்படின்றாரு. ரொம்ப பொறுப்பில்லாத ஏதாவது இரஸ்பான்சிபிள் வேர்ட்ஸுங்க அதெல்லாம். அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி நியாயமே இல்லாமல் காயப்படுத்துகிறீங்க. எதுக்கு அதை செய்யணும்? அதில் உங்களுக்கு என்ன சுகம்? இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி சொல்லும் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்படி தான் கலைஞர் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரளயமாச்சு தமிழகமே. அதே மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி கைது செய்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் இனிமேல் சின்ன கலைஞர் என்று அழைக்கப்படுவார். சின்ன பெரியார்னு சொன்னாங்களா? அது இல்லையா, சின்ன கலைஞர். ஆனுமே சின்ன கலைஞர் வந்து கலைவாணர் விவேக்குன்னுவாங்க அந்த காலத்தில். ஸோ எதை ஒன்றா சொல்லிட்டோம், சின்ன கலைஞர், சின்ன பெரியார், சின்ன அண்ணா, என்ன ஒன்றா சொல்லிட்டுங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இவர் நடந்துக்கலையே. இப்போ இவர் அவங்களதில் ஏதாவது ஒரு 10% இருந்தால் பரவாயில்ல. 10 பேப்பரை படிக்கிறார், படித்து கொடுத்துட்ருக்காரு, நேரு வாங்கிட்டுருக்காரு. இவர் மற்றவங்களை வந்து பேச தெரியல அப்படின்றாரு. இவங்கெல்லாம் நான் பெரிய பேச்சாளராக இவரும் அவங்க அப்பாவும். அதாங்க வன்மம் இருக்குங்க. விஜய் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் ஆட்சியில் இருக்கிறாரே, நம்ம ஊழல்லாம் நோண்டுறாரன்ற வன்மம் இருக்குது. அதனால் அவங்க எல்லா விதமான கேவலமான விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ண திருப்பதிக்கு அவர் கொண்டு போனார், அமைச்சர் கொண்டு போனார்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தது இந்த தாவேக அமைச்சர். அவங்க திருப்பி கேட்குறாங்க, கருணாநிதி சமாதியில் ரெண்டுமே தப்புங்க. பட்ஜெட் பேப்பர் வந்து ரொம்ப சீக்கிரட்டுங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டெல்லாம் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஆச்சுன்னா யாருமே வெளியே போக முடியாது. அதில் சம்மந்தப்பட்ட யாருமே ப்ரெஸ்ஸில் அந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் பட்ஜெட் ரிலீஸ் ஆகிற அங்கேயே தங்கணும். ஏன்னா பட்ஜெட் லீக் ஆச்சுன்னா ஆட்சியே கவுந்துருங்க. அதனால் அது இவங்க செஞ்சாலும் அவங்க செஞ்சாலும் அது முட்டாள்தனம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இது என்ன படத்திரைக்கதையா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வர்றதுங்க. அதனால் அது ரொம்ப தப்புங்க. அவங்க செஞ்சதும் சரியில்லை, இவங்க செஞ்சதும் சரியில்லை, முட்டாள்தனமானது. நீங்கள் போய் காண்டவனை கும்பிடுங்க, நல்லபடியாக இந்த செஷன் நடக்கணும்னு சொல்லுங்கள். எல்லாம் பேப்பர்ஸ்லாம் எடுத்துன்னு போய் வைக்கிறதெல்லாம். நாளைக்கு நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரிலீஸ் இன்னைக்கு நைட் வந்துடுவார், நாளைக்கு நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நிச்சயமாக சும்மாவே பற்றிக்கிட்டு எரியும். நாளைக்கு இன்னும் மோசமாக இருக்கும். அதாவது திமுகவினர் ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்குவாங்க சட்டசபையில். பாவம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனுக்கு தான் டெஸ்டிங் டைமாக இருக்கும் பாருங்கள். மிக்க நன்றி சார். தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு வாய்த்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.